அனைவருக்கும் வணக்கம். மலையாளத்தில் ரிலீஸ் ஆன 19ஆம் நூற்றாண்டு அப்படின்ற படத்தோட கதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே கேரளாவில் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் இருக்க எல்லாருமே ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் கேரள சிற்றரசுகள் எல்லாருமே பங்கேற்றுக்கிட்டு அங்கே இருக்கிற ஆங்கிலேயர்களை பார்த்தீங்கன்னா பயங்கர குதூகலமாக வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு தரப்படும்னு சொல்ல அங்கே ஒரு லேடியை கூப்பிட்டு வந்து நிறுத்துறாங்க. இவ கீழ் ஜாதிக்காரி தான், கருப்பாக இருக்கிறவங்கள ஆங்கிலேயருக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் இவளுக்கு உடை எல்லாத்தையும் போட்டு இங்கே நிறுத்தி வச்சிருக்கோம். இன்னைக்கு முழுவதுமே அவள் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ஆங்கிலேயர்கிட்ட அங்கே இருக்கிற சிற்றரசர்களில் ஒருத்தர் சொல்ல அப்படியே கட் பண்ணால் ரெஸ்லிங் மாதிரி ஒன்றத்தை நடத்துகிறாங்க. 2 பேர் போட்டி இட்டுப்பாங்க. இந்த போட்டியோட விதிமுறையே என்ன அப்படின்னா 2 பேர் பயங்கரமாக அடிச்சுக்கணும். தோற்று போகிறவங்க ஜெயிக்கிறவங்க கையால் சாகணும். இதுதான் விதிமுறை. கீழ் ஜாதிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அதில் இறக்கி விட்டுருப்பாங்க, மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. அண்ட் அந்த சமயம்னு பார்த்து வேற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு அரசர் பார்த்தீங்கன்னா இவங்களை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வர இவர் என்ட்ரன்ஸில் வந்த உடனே ஒரு நபர் ஓடி போய் அவர்கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி என்னோட தாத்தா தான் இங்க அனுப்பி வச்சாரு. எங்க ஏலக்காய் எல்லாத்தையும் ஆங்கிலேயருக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம், அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எங்க கூப்பிட்டாங்க. இப்ப உள்ள விட மாட்டாங்க, நீங்க தான் என்ன உள்ள கூட்டு போனோம்னு சொல்ல வந்து இருக்கிற இந்த அரசரும் பாத்தீங்கன்னா சரி என் கூடயே வா, நான் உள்ளே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா மறுக்கிற, நான் அவங்க கூட வந்தேன் அப்படின்னா அங்கே இருக்கிற சிற்றரசர்கள் எல்லாமே நான் அடிச்சே கொண்டுடுவாங்க. நாங்கள் தாழ்ந்த ஜாதிக்காரங்க, உங்களை விட 30 மீட்டர் அல்லது 20 மீட்டர் தூரம் வந்தாதான் எங்களுக்கு மரியாதைன்னு சொல்ல அங்கே இருக்கிற இவரும் பார்த்தீங்கன்னா இது வெள்ளைக்காரங்க இருக்க இடம், இங்கே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நீ ஏன் கூடவே வா அப்படின்ற மாதிரி உள்ளே கூப்பிட்டு போகிறார். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குத்துச்சண்டை பயங்கரமாக நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த அரசர் வர்றதை பார்த்து அங்கே இருக்கிற ஒரு நபர் ஓடி வந்து வாங்க வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இவர் பின்னாடியே ஒருத்தரை கூட்டு வந்திருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் நீ எதுக்காக இவர்கிட்ட நிற்கின, தள்ளி நிற்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க அண்ட் கூட்டு வந்த இந்த அரசர் நடந்த விஷயங்களை சொல்றாரு. சரி நீங்க போய் ரெஸ்லிங் பாருங்க, நான் இவனை கவனிச்சுக்கிறேன்னு சொல்ல அவர் போன உடனே இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏத்திட்டியா, காசு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தருவோம், அந்த வெள்ளக்காரர் வர கொஞ்ச நேரத்தில் வருவார், அது வரையும் நீ இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்ல அங்கே நடக்கிற சண்டைகள் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிற. இப்போ புதுசாக வந்தார் இல்லையா ஒரு அரசர், அவருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிறது எதுவுமே பிடிக்காது. அவர் எல்லாமே சமம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவர். ஆனால் மற்றவங்க எல்லாருமே கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்ற மாதிரி பல அடுக்குகளாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த ரெஸ்லிங் செஞ்சுட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சாகுற அளவுக்கு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து அவங்க இறக்கி விட்டுருப்பாங்க. நீ தோத்துட்டா நீ செத்த, ஒழுங்கு மரியாதையா சண்டை போடுன்னு ஒருத்தரும், இன்னொரு சைடு அடி வாங்கும்போது இன்னொரு நபரும் அவனை நீ தோத்துட்டு வந்தா நானே உன்னை அடிச்சு கொண்டுடுவேன்டா அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி இவங்களுக்குள்ள பூந்து அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதோட விளைவாக பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருமே சாகர நிலைமைக்கு போயிடுறாங்க. ஒரு நபர் அடிச்சு அவர் கத்தியால் வெட்டலாம் அப்படின்ற மாதிரி போக கரெக்டாக இவர் அந்த ஏலக்காயை விற்று பணம் வாங்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண சொல்லிடலாங்க இல்லையா, அந்த நபர் தான் அது. அந்த கத்தியை பிடிக்கிற, அவனை தயவு செஞ்சு கொல்லாதன்னு சொல்ல அங்கே இருக்கிற எல்லாருமே என்ன தைரியம்டா அவனுக்கு, ஒரு கீழ் ஜாதிக்காரன் எங்களையே வந்து தொட பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவரும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு கூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்களை இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்ற மாதிரி பொங்கி எழ ஆரம்பிக்கிறார். அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு செம்மடி அடிக்கிறார். ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக அடி வாங்கிக்கிட்டே இருக்க அங்கே பயங்கரமான வால் சண்டையே நடக்குது. அண்ட் இதோட முடிவில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டார். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோவாக இருப்பார். இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலாயுத செக்கவர் அப்படின்றது அவருடைய பேர். இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்ட்ரோவை கொடுத்துட்டு இப்போ அப்படியே கட் பண்ணி பல வருஷம் கழிச்சு ஒரு ராஜசபையை காட்டுறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ளாஷ்பேக்கில் இருந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாரையும் அரசர் கூப்பிட்டு இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன், இவ்வளோ நாளாயும் எதுவுமே ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, அதனால தான் இந்த கூட்டத்தை கூட்டி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி என்ன விஷயம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க கோயிலில் இருக்க சாமியோட நகைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா குஞ்சுண்ணி அப்படின்ற அந்த ஊர்லேயே மிகப்பெரிய திருடனான ஒருத்தன் திருடிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஆனால் அதுக்கான தடையும் எந்த ஆதாரமும் கிடைச்சே இருக்காது. இதனால் அங்கே இருக்கிற காவல்துறை கொண்டு அங்கே இருக்கிற யாருக்குமே அவனை பிடிக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் போயிடுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவனை பார்க்கறதே அபூர்வமாக இருக்கு. இதில் அவனை எங்கே பிடிக்க போகிறோம் அப்படின்னு நம்மலாம் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த அவையை கூப்பிட்டு இதுக்கும் மேலேயும் பொறுமையாக இருக்க முடியாது, கடவுளோட நகை அது கடவுள் மேலே இல்லாத ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ஆபத்து என்னை சூழ்ந்திருக்கும் போல எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இது வரைக்கும் அந்த கேஸில் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த காவலாளிகிட்ட கேட்க அவரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆனாலும் ஒன்றும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார். கட் பண்ணால் அப்படியே அரண்மனைக்கு வெளியே எந்த ஒரு சம்பவத்தால் அவங்களோட தாழ்ந்த ஜாதிக்காரங்களுக்கு பெரிய தலைவரானாரோ அவர் பார்த்தீங்கன்னா வெளியே குதிரையோடு வராரு. அண்ட் அவர் வர்றதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முகமே மாறி போயிடுது. இவன் ஒருத்தனால தான் கீழ் ஜாதிக்காரங்க எல்லாருமே இவனை ஒரு சேவியர் மாதிரி பார்த்துக்கிட்டு திமுறா பேசிகிட்டு இருக்காங்க. இவன் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கிட்ட அடிப்பட்டே சாக போறா அப்படின்னு நம்மளாம் பேசிட்டு நீ எதுக்காகடா இங்கே வந்தேன்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்பன்னு பார்த்து அரண்மனைக்கு வெளியே ஒரு நபர் ஓடி வந்து அவர் இந்த மாதிரி அரசர் தான் கூப்பிட்டு விட்டுருக்காரு, அவரை உள்ள விடுங்கன்னு சொல்ல அங்கே இருக்கிற எல்லாருக்குமே மூஞ்சே மாறி போயிடுது. இவன் உள்ள போறதா
இருந்தாலும் அரசர் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போன உடனே அங்க இருக்கிற எல்லாரையும் இவர் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அந்த அரசரும் இந்த ஆவியை கூப்பிட்டதுக்கான காரணமும் இவர் கூப்பிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குஞ்சுண்ணியை கண்டுபிடிக்கிறது யாராலையும் முடியல, அதை ஹீரோவால தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கலான்னு கூப்பிட்டுருப்பாங்க. அங்க இருக்கிற அவையில இருக்க எல்லாருமே செம்ம கோபம் ஆயிடுறாங்க. கடவுளோட நகை ரொம்பவே புனிதமானது, இவன் கீழ் ஜாதிக்காரன், இவன் தொட்டு அந்த புனிதம் கலங்க ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற சாமியார்களும், இவன் நகையை கொண்டு வந்தா அந்த கடவுளுக்கு அதை போட முடியுமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே பேச, இந்த அரசரும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரையும் கேட்டு இந்த மாதிரி கொண்டு போனதும் ஒரு கீழ் ஜாதிக்காரன் தான், அவங்க கிட்ட இருந்து புடுங்கி கடவுள் கிட்ட யார் போட்டாலும் அந்த நகையை கடவுள் ஏத்துப்பாரா, இதை இவனுக்கு தான் சரி வரும் அப்படின்ற மாதிரி கேஸை கொடுக்கலான்னு போக, ஆனா இவரே பாத்தீங்கன்னா அதை ஏற்க மாட்டேன்னுட்டாரு. இங்க இருக்கிற எல்லாருமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப நான் இதை பண்ணேன் அப்படின்னா அது சரி இருக்காது, கடவுளோட நகன் வேற சொல்றீங்க, உங்களோட காவலாளிகள் திறமையானவர்கள், அவர்கள்கிட்டயே கொடுங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அரசர்கிட்ட மெதுவா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு, அரசரும் பாத்தீங்கன்னா காவலாளிக்கு ஒரு 2 வாரம் தான், அதுக்குள்ள நீங்க அவனை புடிச்சாகணும், கடவுளோட நகை மீண்டும் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அவையை கலைக்கிறார். அப்படியே கட் பண்ணா ஊருக்குள்ள காமிக்கிறாங்க. ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரை கட்டி வச்சு ஊர் மக்கள் முன்னாடி, அதாவது தாழ்ந்த ஜாதிக்காரங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த ஆண் பாத்தீங்கன்னா மீசை வச்சிட்டு இருப்பாரு, மீசை வச்சிருக்க அதுக்கான வரியை நீ செலுத்தல அப்படின்ற மாதிரி அவரை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற பெண்ணும் பாத்தீங்கன்னா மார்பக வரி கட்டவே இல்லை, நீ உனக்கு என்ன திமிரு அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க, அந்த சைடா போற ஒரு மேல் ஜாதிக்காரர் பாத்தீங்கன்னா அவங்கள நல்லா அடிங்க, அது என்ன பழக்கம், டாக்ஸ் கட்டாம இருக்கிறது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு போயிட்டே இருக்காரு. இந்த சைடு கட் பண்ணி அப்படியே ஊர் உள்ள காட்டுறாங்க. சில பெண்கள் எல்லாருமே இந்த மாதிரி மார்பக வரி நாங்க எதுக்காக கட்டணும், எங்களோட மானத்தை மறைக்கிறதுக்கு, உங்களுக்கு எதுக்கு நாங்க வரி கட்டணும் அப்படின்ற மாதிரி கும்பலா நின்று போராட ஆரம்பிக்கிறாங்க. அங்கன்னு பார்த்து காவலாளிகள் எல்லாம் வர, அந்த காவலாளிகளோட தலைவனும் பாத்தீங்கன்னா எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. இவங்க கேட்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப அங்க இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா இவர் திருப்பி அடிக்குது. நங்கேலி அப்படின்றது அந்த பொண்ணோட பேர். திருப்பி அடிச்ச உடனே ஒரு நங்கேலி கிட்ட வர்றார். அங்க இருக்கிற எல்லாருமே பயந்து ஓடி போக, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே நீ மார்பகத்தை மறைச்சிக்கிட்டு வருவேன், அது மட்டும் இல்லாம எங்களை அடிக்க ஆயுதத்தை வேற ஏந்திரியா, இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறார். ஆனா அது மட்டும் இல்லாம அவங்க துணியை போட்டிருக்காங்க இல்லையா, அந்த துணியும் நீ போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவுத்து விட்டுட்டுறாரு. இவன் இப்ப சாக போறத பார்த்து உங்கள இருக்கிற எல்லாருக்குமே பயம் வரணும், அந்த பயத்தாலேயே நீங்க வரியை ஒழுங்கா கட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை வாளால வெட்டலான்னு வர கரெக்டா ஒரு குரல். ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட குதிரையோட அங்க வந்துடுறார். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து அந்த நபரை எச்சரிக்கிறார். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த நபர் இவர்கிட்ட சண்டைக்கு போக அங்க ஒரு பெரிய சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. வால் வீச்சு கொண்டு அங்க இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடிவுல பாத்தீங்கன்னா அந்த காவலாளிகளோட தலைவன் இருக்கான் இல்லையா, அவரை நாயகன் பாத்தீங்கன்னா அடிச்சு அவர் வந்த குதிரையிலேயே தூக்கி போட்டுட்டு, நான் உன்னை என்னோட கைகளால் அடிச்சிட்டேன்ல, உன் மேல கலங்க ஏற்பட்டிருக்கும், போய் நல்லா குளிச்சுக்கன்னு சொல்லி அனுப்ப, அவரும் பாத்தீங்கன்னா நான் என்னைக்கா இருந்தாலும் உன்னை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ண அரசர்கிட்ட இந்த விஷயம் போகுது. அவன் பண்ற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அரசர் பாத்தீங்கன்னா யோசிக்கிறார். ஏன்னா அவர் மூலயமா தான் இவங்களுக்கு பாதி டாக்ஸ் வந்துகிட்டு இருக்கும். மிளகு ஏற்றுமதியில இருந்து ஏலக்காய் ஏற்றுமதி வரையும் இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதனால அவர் பாத்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா கட்டிக்கிட்டு இருப்பார். ஆனா அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவரோட டாக்ஸை முன்கூட்டியே கட்டி கூட நமக்கு உதவி இருக்கான், அப்படிப்பட்டவன உடனடியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றது தவறானது, எதுவாக இருந்தாலும் சாதகமாக தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள அனுப்பி விட்டுட்டார். அப்படியே கட் பண்ணி நங்கேலி அப்படின்ற ஒரு பெண்ணை காமிச்சாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட முறை மாமன் கிட்ட போய் இந்த மாதிரி அவர் வந்து என்னை காப்பாத்திட்டாரு, அவர் மட்டும் இல்லை அப்படின்னா நீ என்னை உயிரோடவே பார்த்துருக்க முடியாதுன்னுலாம் சொல்ல, இதை கேட்ட எங்களோட காதலனும் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை அவர் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாருன்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணி கஸ்தூரி அப்படின்ற உயர் ஜாதி பெண்ணை காட்டுறாங்க. என்னதான் அவங்க உயர் ஜாதி பெண்ணா இருந்தாலும் நங்கேலி கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா தான் பேசுவாங்க. சில துணிகள் எல்லாத்தையும் கொடுத்து நீ இதை போட்டுக்கோ அப்படின்னு நம்மளாம் சொல்லி கொடுத்து அனுப்ப, அப்பன்னு பார்த்தா அவங்க வீட்டில் ஒருத்தர் பொண்ணு கேட்கலன்னு வந்திருப்பாரு. ஒரு வயசான நபர், அவரால் எந்திரிச்சு கூட நிற்க முடியாது. ஆனால் அங்கே இருக்கிற கஸ்தூரியை பார்த்தீங்கன்னா பொண்ணு கேட்டு வந்திருப்பார். வீட்டில் இருக்கிறவங்களும் இவ்வளோ பெரிய மாப்பிள்ளை கிடைக்கிறது எங்களுக்கு சந்தோஷம், ராஜ்யசபையில் இருக்கீங்க, நீங்கள் நல்லா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தாக்கே பேசி முடிச்சிடுறாங்க. நீங்க இருந்து வாங்கிட்டு போன ட்ரெஸ் எல்லாத்தையும் நங்கேலி பார்த்தீங்கன்னா நைட்டு போட்டு பார்க்குறாங்க. ஏன்னா அப்போதான் யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா, அதை போட்டுக்கிட்டு அழகாக ஒரு பாட்டு பாட இவங்களோட முறை மாமன் கூட சேர்ந்து சில நாட்கள் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி அழகாக போய் முடியுது. கட் பண்ணால் ஹீரோவோட வீட்டில் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமாக பயிற்சி கொடுத்துட்டு இவரோட வீட்டுக்கு போகிறார். இவரோட மனைவி அண்ட் இவரோட குழந்தை இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவரோட தாத்தா ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புது ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கதகளி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறார். கதகளி எல்லாமே மேல் ஜாதியினர்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க.
நம்மள விட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோவோட மனைவியும் சொல்ல, அது இந்த தாத்தாவும் கோயிலுக்குள்ளதான் நமக்கு அனுமதி இல்ல, கோயிலுக்கு வெளியே அங்க போய் உட்காந்து நான் பாக்குறேன், என் கூட ஒரு 4-5 பேரை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டையும் சொல்லிட்டு கதகளி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு கதகளி கோயிலில் ஓடிக்கிட்டு இருக்கும். மேல் ஜாதியினர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன செவர் மாதிரி இருக்கும், அது பாதி இடிஞ்சு போயிருக்கும். அதுக்கு வெளியே இந்த தாத்தாவோ ஒரு 4-5 பேரும் கதகளியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க கோயிலுக்கு வெளியே கதகளி பார்த்துக்கிட்டு இருக்க விஷயத்த பார்த்தீங்கன்னா உயர் ஜாதியினர் பார்த்துடுறாங்க. உடனே கும்பலா வந்து, எப்படி நீங்க கதகளி பார்க்கலாம், இது எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா, இது எவ்வளவு பெரிய தண்டனைன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, இவரும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக எடுத்து சொல்றாரு, நாங்கள் வெளியில நின்று தான் அதை பார்த்தோம், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சொல்லுங்கயா, நாங்கள் இங்கிருந்து கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ட்ரை பண்ண. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா விடுறதா தெரியல. என்ன ட்ரெஸ் இது, ராஜா மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு இருக்க, கதகளியை வேற பார்த்துட்டேன், இதுக்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் அடிக்கலான்னு போக, குதிரையில ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே வர்றார். யார் என்னுடைய தாத்தா மேலே கையை வைக்கிறது, அவரை சாகடிப்பேன்னு சொன்னது யாருன்னு கேட்க, அங்கே இருக்கிற எல்லா உயர் சாதியினரும் ஒன்று கூட்டிடுறாங்க. நாங்கள் தான் சொன்னோம், அவர் உயர் ஜாதியினராக இருந்தாதான் கதகளி பார்க்கணும், இல்லைன்னா அவருக்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரையும் எதிர்த்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த கோயிலுக்கு வெளியே இருக்கிற இடம் எல்லாமே எங்களுடைய இடம், எங்களுடைய இடத்துல இருந்து தான் அவர் அதை பார்த்தாரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் செவரு உடஞ்சி இருக்குது, அதனால தான் அவருக்கு தெரிஞ்சது. இது சரியா இருந்தது அப்படின்னா அவர் எப்படி பார்த்துருப்பாரு, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போதான் நிதியுதவி அந்த கோயிலுக்கு இல்லை அப்படின்றது தெரியுது. உடனே இவர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை கட்டுறதுக்கான நிதியுதவி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த கதக்களையும் இப்போ நடத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்குறாரு. 10 ரூபாய் அப்படின்னு சொன்ன உடனே 300 ரூபாய் தரேன், இந்த கதகளி என்னோட தாத்தாக்கு நடந்தாகணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற எல்லார் முன்னாடியும் கதகளியை நடத்துற. இதை கேட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே செம்ம காண்டாயிடுறாங்க. வாள் எடுத்து சண்டை போடலான்னு போக இவங்களோட ஆள் எல்லாருமே சுற்றி வளைச்சிடுறாங்க. இதனால எதுவும் பேச முடியாமல், கண்டிப்பாக இதுக்கு ஒரு நாள் நீ அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இதுக்கு அடுத்த நாள் காவலாளிகளை காமிக்கிறாங்க. குஞ்சுண்ணியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அரசு சொல்லிட்டார் இல்லையா, இதனால காட்டுக்குள்ளே அவர் தேடி போய்கிட்டே இருக்கும்போது அவரை பற்றி விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அவர் இந்த சைடு தான் போயிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. அவர் ஃபாலோ பண்ணி போக அப்படியே கட் பண்ணால் இந்த காவலாளிகள் எல்லாருமே கட்டி தொங்க விடப்பட்டிருக்காங்க, அடிக்கப்பட்டு. அந்த குஞ்சுண்ணி அப்படின்ற திருடன் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டு இருப்பார். இந்த விஷயம் ஊரில் எல்லாருக்கும் தெரிய வர ஊரில் எல்லாருக்கிட்டையுமே அந்த திருடனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த திருடனை பிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்னா 600 பொற்காசுகள் வரலையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஊர் முழுக்க அந்த பேச்சு தான். ஆனால் அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த குஞ்சுண்ணியை காமிக்கிறாங்க. அவர் அப்பாட்டியோட அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அவரோட ஆளுங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஊருக்குள்ளே 600 பொற்காசுகள் வரலையும் தரேன்னு சொல்லியிருக்காங்க, உங்களை பிடிச்சி கொடுத்தா அந்த நகைகளை வேற நீங்க தான் வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்ல, அப்ப அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு, அந்த நகையை எடுத்தது நான் தான், அன்னைக்கு எடுத்துட்டு வரும்போது எல்லாரையும் என்னை சுற்றி வளைச்சிட்டாங்க, இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டு வந்தேன், அந்த நகை யாருக்கும் இன்னும் படலன்னு நினைக்கிறேன், அதனால தான் இன்னும் வரலையும் அந்த நகையை தேடிக்கிட்டு இருக்காங்க, அது எப்படியாவது லாபகரமா எடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட அதுக்கான நாள் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதே சமயத்துல இந்த சைடு நாயகனோ பாத்தீங்கன்னா அந்த கோயிலை புதுப்பிச்சு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா, இதனால அங்க இருக்கிற எல்லாருமே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிவன் கோயிலை பயங்கரமா புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற கீழ் ஜாதிகாரங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், நம்மளும் இந்த கோயிலை உருவாக்குறோம், நம்மளும் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சில காவலாளிகளோட ஒரு அரசவை தலைவர் பார்த்தீங்கன்னா அங்கே வர்றார். இந்த மாதிரி யாரை கேட்டு கோயிலை கட்டுறீங்க, இது எவ்வளோ பெரிய குற்றம்னு உங்களுக்கு தெரியுமா, இதை பண்ணதுக்கான காரணத்துக்காகவும் காவலாளிகள் மேலே கை வச்சதுக்காகவும் நான் வேலாயுதத்தை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவரை கூப்பிட்டு போகிறாங்க. இதனால இவரும் வேற வழி இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே போக சங்கிலியால் கட்டி பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஏற்கனவே வன்மத்தில் இருக்காங்க இல்லையா, மொத்த வன்மத்தையும் இறக்க இவர் அப்பயும் பார்த்தீங்கன்னா வீரத்தை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. இதனால அங்கே இருக்கிற காவலாளிகள் மூலமாக அவருக்கு தண்ணியில் விஷம் கலந்து கொல்லலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வராரு, கண்ணன் குரூப் அப்படின்றது இவருடைய பேர். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கும் அவர் செயல்கள்னால. அவர் உள்ளே வந்து இந்த மாதிரி விஷம் கலந்துருக்காங்க, எவ்வளோ நாக்கு வறண்டு போனாலும் சரி இங்கே இருக்கிற ஆகாரத்தை எதையும் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அவர் மேலே இவருக்கு மதிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனால் அதே சமயத்தில் அரசரும் பார்த்தீங்கன்னா கடவுளோட நகை இன்னும் கிடைக்கல, ஏதோ தவறு நடக்க போகிற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற இந்த விஷயத்த அரசி பார்த்துட்றாங்க. அவருக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி ஜெயிலில் இருக்கார் இல்லையா நாயகன், அவரை பார்த்தீங்கன்னா வெளியே கூப்பிட்டு வராங்க. இவங்களோட தயவில் வெளியே கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த நகையை எப்படியாவது நீ தான் கண்டுபிடிச்சி தரணும், எனக்கு செய்கிற உதவியாக இதை கருதிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நகையை உங்ககிட்ட ஒப்படைக்கிற அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் குஞ்சுண்ணியும் பார்த்தீங்கன்னா நகையை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா, அது சரியான நேரம் பார்த்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார். அந்த சரியான நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இரவு அமைஞ்சிருக்கும். அதை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சைடாக வந்து கண்ணன் குரூப் அதை பார்த்துட்டார். அவரை பார்த்த உடனே துரத்தி பிடிக்க இவரோட ஆளுங்க எல்லாருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த
கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிற. அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் நீ கண்ணன் குரூப் தானே, உன்னோட அப்பாவும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பரிமாறிக்கிறார். இதோட முடிவில் பார்த்தீங்கன்னா கண்ணன் குரூப்பை விலைக்கு வாங்கிடுற. இதில் இருக்கிறதுல பாதி நான் உனக்கு தரேன், அதை தந்துட்டேன் அப்படின்னா உலக பணக்காரங்களில் நீயும் ஒருத்தனாயிடுவேன். உன்னோட அப்பாவை லோ கேஸ்ட் பீப்புள் தான் அடிச்சே கொன்னாங்க, நீ இப்போ பண்ண போகிற முடிவுனால தான் உன்னோட வாழ்க்கை அடங்கியிருக்கு அப்படின்னு மாதிரிலாம் பிரெயின் வாஷ் பண்ண அவரும் பார்த்தீங்கன்னா அவரை தப்பிக்க விட்டுட்டுறாரு, கையில் கிடைச்சும். இப்போ அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. கொஞ்சம் நீ பிடிக்கிற அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டார் இல்லையா. இதனால் அவர் அடிக்கடி வந்துட்டு போகிற இடம் அப்படின்ற மாதிரி ஒரு ஊரை கண்டுபிடிச்சிருப்பார். அந்த ஊருக்கு போய் விசாரிக்க அங்கே இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் நிற்க ஆதரவாக பேசுகிறாங்க. ஏன்னா பசியில் இருக்கும்போது அவர் தான் சாப்பாடு கொடுத்தாரு, இப்போ அவரை நாங்கள் எப்படி காட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாரு. அவன் திருடுறது மூலமாக அவங்களுக்கு உணவு கொடுக்குறான். இது எல்லாமே நானாக உழைச்சி வாங்கினது, இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்க, எனக்கு அவன் இருக்கிற இடம் மட்டும் தெரியணும்னு சொல்ல அங்கே இருக்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்த சொல்ல மாட்டார், அவரோட வப்பாட்டி ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த இடத்துக்கு போய் நீங்கள் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த விஷயத்த கூட பார்த்தீங்கன்னா அவர் மிரட்டி கேட்டதால தான் சொல்லியிருப்பார். இதனால இவரும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்னு போக அப்போதான் தெரிய வருது இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த நபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாத்து வேலையை பண்ணியிருப்பார். அவங்க வேற இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தசை திருப்பி விட்டுட்டு இவர் பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்குள்ளே போறாரு. அந்த வப்பாட்டியை பார்த்தீங்கன்னா இவர் தான் வச்சிருப்பார். வெளியே எல்லாருமே உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நீ பிடிக்கணுன்றதுக்காக நீ வெளியவே வராதுன்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர பிளான் போட்டிருப்பார். இவர் இந்த மாதிரி எதனா பண்ணுவாருன்னு தெரிஞ்சு கிளம்புற மாதிரி கிளம்பி வெளியே வந்து நிற்கிறார். அவள் உள்ளே தானே இருக்கா, நான் போய் பேசிக்கிறேன்னு உள்ளே போகிறாரு. கடவுளோட நகை தொலைஞ்சு போனது இல்லையா, அதில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா இவங்களோட கழுத்தில் இருக்கும். இந்த நகையை கொடுத்தது அவன் தானே, அவன் ஒழுங்கு மரியாதையாக எங்கே இருக்கான்னு சொல்லுன்னு சொல்ல முதல்ல இவங்க தெரியல அப்படின்ற மாதிரி மறுத்தாலும் அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் அவர் எங்கே இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. கட் பண்ணி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. கொஞ்சம் நீ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நகைகளோட ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பார். கண்ணன் குரூப்பும் இன்னொரு வெள்ளைக்காரரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த நகைகளை விற்று பெரிய பணக்காரங்கள் ஆகணும், இந்த நகைகளை மட்டும் விற்றுட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற அரசரை விட நம்ம தான் பணக்காரங்க அப்படின்ற மாதிரி 3 பேரும் நகையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் பார்த்தீங்கன்னா அங்கே வரார். இவருக்கு தான் இடம் தெரிஞ்சிடும் இல்லையா. அவர் வரதை பார்த்தோடனே கண்ணன் குரூப்பும் அவர் கூட வந்து ஆங்கிலேயரும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஓடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா எல்லாமே போயிடும்ல, அதனால இவங்க ஓடி போயிடுறாங்க. ஆனால் இந்த குஞ்சுன்னியா அவங்களோட ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கேருந்து உயிரோட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் உள்ளே வந்து வால் வீச்சு நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த நகைகளும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு எடுத்துகிட்டு ஓடி ஆகணும் அப்படின்ற மாதிரி குஞ்சுன்னியா எவ்வளோவா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இதோட முடிவில் எதுவுமே பண்ண முடியல. குஞ்சுன்னியா கழுத்தில் கயிறை கட்டி தரன்னு இழுத்துட்டு போகிறார். அந்த நகைகளையும் எடுத்துகிட்டு அரசருக்கு கொடுக்கலான்னு போக ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷம். ஏன்னா அரசர்கள் அனுப்பிச்ச ஆளுங்களாலே முடியாதது இவர் பண்ணிட்டார் இல்லையா. பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு வராங்க. அதாவது நகைகளையும் எடுத்துகிட்டு போய் அரசர் முன்னாடி சமர்ப்பிக்கிறாங்க. அரசரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஒரு 1000 பொற்காசுகள் தரேன் அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட கொடுக்கலான்னு வர அங்கே இருக்கிற எல்லாருமே தடுக்கிறாங்க. இவ்வளோ வரலையும் நீங்கள் விதிமீறல்கள் தான் இருந்தீங்க, அது வரலையும் ஓகே, அரசர் உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்றது எவ்வளோ பெரிய தீட்டு தெரியுமா, அதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது, அதை வச்சிடுங்க, காவலாளி அவனுக்கு எடுத்து தருவான்னு சொல்ல அரசரால் எதுவும் பேச முடியல. அங்கே இருக்கிற காவலாளியும் அதை எடுத்துகிட்டு போய் சும்மா தரையில் தூக்கி போடுற மாதிரி போட நாயகன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பதிலை சொல்கிற, நான் இது எதையுமே காசுக்காக பண்ணலை, உங்களோட அன்புக்காக தான் பண்ண அப்படின்ற மாதிரி அதை வேணான்னு சொல்லிவிட்டார். அந்த அரசரும் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பதவியை கொடுக்குறாரு, வேலாயுத மணிக்கர் அப்படின்றது. அது ஒரு பட்டம் மாதிரி. அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஹாப்பி, இவருக்கு ஒரு பட்டம் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி அதை கொண்டாட அன்றைக்கி இருக்கிற காவலாளி கொண்டு அரசபையில் இருக்க எல்லாருக்குமே செம்ம கோவம். நாள் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் கஸ்தூரி அப்படின்றவங்கள வயசானவருக்கு கட்டி கொடுக்கணும்னு பிளான் போட்டிருக்காங்க இல்லையா. அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோ கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு நீங்கள் தான் உதவணும், எனக்கு உங்களை விட வீரமானவர் தெரியல, அதனால தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தேன்னு சொல்ல ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா மறுக்கிறார், இது நாள் வேலையும் நான் எங்களோட மக்களுக்காக தான் போராடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உங்கள் விஷயம் வேற, உங்களோட திருமணம் யார் கூட வேணாலும் நடக்கலாம், அது உங்களோட விருப்பமோ நான் அவங்களோட விருப்பம் தான், இதில் நான் தலையிட்டேன்னு வைங்களேன் அரசருக்கு என் மேல இருக்கிற கொஞ்ச நஞ்ச இறக்கமும் இல்லாம போயிடும், இதனால உதவியை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மறுத்து அனுப்பிடுறார். இவங்களும் சோகமா வீட்டுக்கு போக அன்னைக்கு கல்யாணமும் நடந்து முடியுது. முதலியூரில் பார்த்தீங்கன்னா அந்த வயசான நபர் உட்காந்துக்கிட்டு இவங்களை அப்ரோச் பண்றாரு. இவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் மேல விழுற மாதிரி ஆயிடுது. அப்பதான் தெரிய வருது அவருக்கு மூச்சு பயங்கரமா இழுத்து விடுறாரு அப்படின்றது. இதனால அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே நெரிச்சே கொண்டுடுறாங்க. வயசானவர் தான் இல்லையா, சீக்கிரமா செத்து போயிட்டாரு. அண்ட் வெளியே வந்து அவங்க அம்மா கிட்டயும் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அண்ட் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முடிவை நீங்க தான் தேடணும் அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஜெயிலில் இருக்கிற குஞ்சுண்ணியை காமிக்கிறாங்க. கண்ணன் குரூப் பார்த்தீங்கன்னா அவர் போய் பார்க்குறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னை மாட்டி விட்டு நீ எஸ்கேப் ஆயிட்டல, என்னை தூக்கில் போடும்போது கண்ணன் குரூப் தான் இது உடந்தேன்னு உன்னையும் போட்டு கொடுப்பேன்னு சொல்ல கண்ணன் குரூப் பார்த்தீங்கன்னா மறுக்கிறார், நான் உனக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன்,
அவனை வெளியே இருந்து கொல்றவளையும் நான் உனக்கு உதவதான் போறேன்னு சொல்ல இவரும் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன், அந்த இடத்துக்கு போய் நான் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆனா அங்க ஆயுதமும் இருக்கு, அதை வச்சு எப்படியாவது அவனை கொன்னுடு, ஆனா அதுக்கப்புறமா என்னை வெளியே எடுத்துரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் பிளான் போடலான்னு சொல்ல இவர் அங்க கிளம்புறாரு. இன்னொரு சரி தறி நெய்யறத்துல காமிக்கிறாங்க. கீழ் ஜாதி பெண்கள் அதை தறியை நெய்து தருவாங்க, மேல் ஜாதிக்காரர் பாத்தீங்கன்னா அதை வித்துக்கிட்டு இருப்பார். இவங்க பண்ண எல்லாத்துக்குமே கூலி கொடுப்பாங்க, அந்த சரியில்லாத எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கூலி கொடுக்க மாட்டார். இதுக்கெல்லாம் நீங்க காசு கொடுக்கல தானே, இதை நாங்களே எடுத்துக்கிறோம், நாங்களும் கட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதை கட்டிக்கிட்டு தெருவில் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் காவலாளிகள் முதற்கொண்டு அரசபை வரலையும் தெரிய ஆரம்பிக்குது. உடனே ஆளுங்களோட வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க சேலையை கட்டுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள கட்டி வச்சு பண்ண குற்றத்துக்காக காலில் சூடு போட்டுட்டுறாங்க. இன்னொரு சைடு கண்ணன் குரூப்பா அவர் சொன்ன இடத்துக்கு போய் அங்க இருக்கிற பொற்காசுகள் முதற்கொண்டு ஆயுத வலி எல்லாத்தையும் எடுத்துட்டு பழி வாங்கணும்னு கிளம்புறாரு. இன்னொரு சைடு ஹீரோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மக்கள் எல்லாருமே ஓடி வராங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா இவங்க மூக்குத்தி போட்டிருப்பாங்க. மூக்குத்தி போட்டதுக்கு வரி ஏன் கொடுக்கல, அதெல்லாம் நீங்க எப்படி போடலாம் அப்படின்னு மாதிரி மூக்கோட சேர்த்து அறுத்துட்டு இருப்பாங்க. இதை கேட்ட இவரால் எதுவுமே பேச முடியல. நம்ம இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும், அவங்க எதுக்கெல்லாம் தடை வச்சாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம திருவிழாவில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா இருக்கும். புடவை எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு மூக்குத்தி போட்டுக்கிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு காவலாளிகள் எல்லாரும் அங்க வராங்க. எப்படி நீங்க இதை பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையும் அடிக்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த வாட்டி சின்ன சண்டையில ஆரம்பிச்சது கைகலப்பு வரலையும் போய் அங்க இருக்கிற எல்லாருமே கத்தி குத்தெல்லாம் வாங்குறாங்க. இதோட முடிவுல பாத்தீங்கன்னா ஹீரோவோட தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. அண்ட் இந்த காவலாளியும் பாத்தீங்கன்னா அங்க கொண்டுடுறாங்க. அண்ட் மிச்சம் இருக்கிற ஆளையும் ஹீரோ கொல்லலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது தூரத்துல இருந்து இவரை பாத்தீங்கன்னா யாரோ துப்பாக்கியால சுட்டுடுறாங்க. சுட்டது யாருன்னு தெரியாம இவரு அங்க இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு அவரை துரத்த ஆரம்பிக்கிறார். சுட்டதுதான் அந்த குருப்பாச்சு இல்லையா, அவர் காட்டுக்குள்ள போய் ஒளியலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் இவர் தான் அவர் சுட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டார். இருந்தாலும் அவர் சும்மா விடாம ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவர் பின்னாடியே சுட ரத்த வெள்ளத்துல பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணியில வந்து தப்பிச்சிடுறாரு. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருச்சு, இதுக்கு மேலேயும் வேலாயுதத்தை உயிரோட விடக்கூடாது, அதுக்கான ஆணியை பிறப்பீங்க அப்படின்ற மாதிரி அரசர்கிட்ட எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா அவரை பார்க்கணுன்ற மாதிரி அரசபைக்கே போறாரு. அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அரசபையில இருக்கிறவங்க தான் துரோகிகள் அப்படின்றது நிரூபிக்கணுன்றதுக்காக குரூப் கூட இருந்த ஒரு நபரை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா குஞ்சுண்ணி கூட இருந்தவரா குரூப் கூட சேர்ந்து ஹீரோவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்திருப்பார். ஹீரோ இவரை பிடிச்சிட்டு வந்துட்டு இருப்பார். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் மூலமா சொல்ல வைக்க அங்க இருக்கிற அரசருக்கு செம்ம ஷாக்கு. அரசபையில இருக்கிறவங்களே இதை பண்றாங்கன்னு தெரிஞ்சவொடனே பயங்கரமான தண்டனை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனா மெயின் ஆளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தப்பா ஒத்துக்க மாட்டார். இதை விசாரிச்சு தான் நடத்தணும். அது மட்டும் இல்லாம ஹீரோ மேலேயும் குற்றம் இருக்கு இல்லையா, அதையும் விசாரிக்கணும். அதை இப்பவே நடத்தலாமான்னு கேட்க மாந்திரிகள் எல்லாரும் உள்ள வராங்க. நகைகள் எல்லாமே கிடைச்சிருச்சு இல்லையா கடவுளுக்கு. 2 மாந்திரிகர்கள் அங்க வந்து இந்த மாதிரி கடவுளோட நகை கிடைச்சிருச்சு, உடனடியா பூஜையை பண்ணி ஆகணும்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே ஆமா அதை தள்ளி போடக்கூடாது, அது அபசகுணம் ஆயிடும்னு சொல்ல அரசரும் இந்த வழக்கை அப்படியே தள்ளி வைக்கிற. 2 நாள் கழிச்சு 3வது நாள் இதை நம்ம எடுக்கலாம். அது வரலையும் இந்த அப்ரூவரா மாறினார் இல்லையா, அவரை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான இடத்துல வைங்க, மிச்சம் எல்லாருமே கரெக்டாக அன்றைக்கி அசம்பிள் ஆகிடணும்னு சொல்லிட்டு கடவுளுக்கு பூஜை பண்ணோம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுற. இந்த சைடு அரசபையில் இருக்கிற எல்லாருமே அவன் அப்ரூவர் ஆகிட்டான் அப்படின்னா எனக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அதுக்கு முன்னாடி அவனை கொல்லணும், ஆனால் அதே சமயத்தில் ஹீரோவையே கொல்லணும் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அதுக்கான சரியான சமயம் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுவும் கிடைச்சிருச்சு. அந்த நங்கேலியோட முறை மாமன் இருப்பா இல்லையா, அவர் கூடவே இருக்க ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லு, அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அந்த நபரும் பார்த்தீங்கன்னா கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கார். நாயகனும் இன்னும் கொஞ்சம் பேரும் பார்த்தீங்கன்னா போட்டில் கொஞ்சம் தூரம் பயணம் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வயிறு முழுக்க சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி பழம் முதற்கொண்டு இளநீர் வரலையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அந்த இளநீரில் பார்த்தீங்கன்னா இந்த நபர் எதையோ மருந்தை கலக்கிறாரு. இது தெரியாத அங்கே இருக்கிற எல்லாருமே படகு கிளம்பினோன்னு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மயக்க நிலையில் அடைய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி இவர் கொல்ல காத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா ஆளுங்களோட தண்ணியில் போட்டில் இறங்குற எல்லா ஆளுங்களும் சேர்ந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சண்டை போட ஆரம்பிக்க பயங்கரமான சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் பயங்கரமாக மழை பெய்ய அந்த இடமே ஒரு போர் மாதிரி காட்சி அளிக்குது. அண்ட் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் தான் இருப்பார் இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறாரு. ஆனாலும் சில வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு அவரை பிடிச்சிடுறாங்க. இவரை சாகடிக்கலான்னு போகும்போது கூட முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார். அண்ட் தண்ணியிலேருந்து அப்போ தான் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போனார் இல்லையா குரூப், அவர் வரார். அவரும் அந்த அரசபை தலைவரும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து
இவரை அடிச்சே கொல்றாங்க. அந்த சாவர தருவாயில கூட பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தப்பிக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவங்களையும் அவர் கொண்டுட்டு அந்த இடத்துல இவர் மயங்கி விழுந்துட்டாரு, இறந்தும் போயிட்டாரு. இதுக்கு அடுத்த நாள் ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. கடவுள் மாதிரி இருந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுகுறாங்க. அண்ட் இவரோட உடலுக்கு இறுதி சடங்கு எல்லாத்தையும் பண்ண மறுபடியும் அட்டகாசத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வரி கொடுத்தாகணும், கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற நங்கேலியை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. நீ வரி கொடுக்காம எவ்வளவு நாள் இருப்ப, நீ சாகர வரலையும் உன்னை அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்ல அந்த சைடு இவங்களோட அப்பறார் இவங்களோட அப்பாவே கட்டி போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அவர் சாகர தருவாயில போக இவங்க வேற வழி இல்லாம சரி நான் டாக்ஸ் கட்டுறேன் எங்களை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி காலில் விந்து கெஞ்சாத குறையா கெஞ்சுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே உங்களை அவுத்து விட்டுட்டு சரி உள்ளே போய் டேக்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி வெளியே ஒரு இலையை வச்சுட்டு உட்காடுறாங்க. இந்த மாதிரி டேக்ஸ் கொடுக்காம இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே இதான் கதி, அவளை பார்த்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல உள்ள இருக்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா கிட்ட வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே முதல்ல டாக்ஸ் கொடுக்கறதுல அப்புறம் இருக்கட்டும், மார்பகத்தில் துணி போட்டிருக்குல்ல அதை எடுன்னு சொல்ல ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற அந்த துணியை எடுத்து போடுறாங்க. பின்னாடி ஒரு அருவா வச்சிருப்பாங்க. உங்களுக்கு டாக்ஸ் தானே வேணும் அப்படின்ற மாதிரி மார்பகத்தை ரெண்டுத்தையும் வெட்டிக்கிறாங்க. என்னோட உயிர் இருக்கிற வரையும் தானே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து எங்களோட அப்பாவும் அப்படியே பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்க இந்த விஷயம் அரசருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை, சீக்கிரமாக அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு அந்த இடத்துல வச்சு எரிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா மக்களும் கொந்தளிச்சு போய் நிற்க அந்த பொண்ணோட முறைமாமனும் பார்த்தீங்கன்னா அங்கே வர அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு மாதிரி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்க இவங்க உள்ள விட மாட்டேன்றாங்க. எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அது மேலே போய் விழுந்து இவரும் எரிஞ்சு போகிறார். இதை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே உச்சக்கட்டக்கும் வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பல கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இங்கே மட்டும் இல்லாமல் ஊரையே அடித்து நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க, கொளுத்தியும் விட்டுடுறாங்க. இந்த விஷயம் அரசருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த அரசரும் பார்த்தீங்கன்னா அவங்களை அமைதி காக்க சொல்லிட்டு இது எல்லா பிரச்சனையும் அந்த டாக்ஸால தான் இல்லையா, இனிமேல் அவங்க டாக்ஸே கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் மார்பகங்களை அவங்கள மறைச்சிக்கலாம், இதுக்காக எந்த வரியும் செலுத்தக்கூடாது, இது எக்காரணத்தை கொண்டும் மாற்றி எழுதப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸையும் போடுறாரு. அண்ட் வாய்ஸ் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் இதை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் 20ஆம் நூற்றாண்டு வரலையும் இதை பின்பற்றிக்கிட்டு தான் இருந்தாங்க. இவங்களுக்காக இறந்து போன அந்த மாவீரனை கடவுள் மாதிரி கொண்டாடுறாங்க. அதனால அவங்களோட வாழ்க்கையிலே ஒரு கருப்பு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க.